மத்திய பட்ஜெட்டில் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என்றும் ஏற்கனவே இருந்த நடைமுறைகளின்படி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கடந்த செவ்வாயன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் ஆந்திரா, பீகார் மாநிலங்களுக்கு மட்டுமே சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மத்திய பட்ஜெட் குறித்து நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் நிர்மலா சீதாராமன் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். எந்தவொரு மாநிலமும் பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்படவில்லை என்றும் அனைத்து மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். ஏற்கனவே பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதை போன்றே இந்த முறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சட்டப்பூர்வமாக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், ஆந்திரா தலைநகர் அமராவதி மற்றும் போலவரம் வேளாண் சாகுபடி திட்டத்திற்காக சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். போலவரம் திட்டம் ஏற்கனவே முடிவடைந்திருக்க வேண்டும், ஆனால் தொழில்நுட்ப பிரச்சினைகளால் முடிவடையாமல் போனதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே மத்திய அரசின் மீது குற்றம் சாட்டி வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் அதில் தெரிவித்துள்ளார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.